Hi students, 9th Maths Chapter 7 Exercise 7.2ல 4th sum பார்க்க போகிறோம். Find the TSA and LSA of the cube whose sides is first subdivisionல 8 meter, second subdivision 21 cm, third subdivision 7.5 cm சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த கியூபோட TSA and LSA கண்டுபிடிக்கணும். ஒரு கியூபில் 6 ஃபேஸஸ் இருக்கும். அதோட சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா 6a ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட். அதுபோல் எல்எஸ்சியோட ஃபார்முலா 4a ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? நாம் இப்போ நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினோட சொல்யூஷனை பார்ப்போம். த சைட் ஆஃப் த கியூப் a ஈக்குவல் டு 8 மீட்டர். ஃபஸ்ட் டிஎஸ்ஏவை கண்டுபிடிப்போம். TSA equal to 6a ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். கீழே 6 அப்படியே போட்டுக்குவோம். இப்போ A 8 மீட்டர். அந்த 8 2 தடவை போட்டுக்கலாம். இப்போது 80 மல்டிப்ளை பண்ணால் 64 வருது. 64ஓட இந்த 6ஐ மல்டிப்ளை பண்ணோம்னா 6 4s are 24, பேலன்ஸ் 2, 6 6 are 36, 36ஓட 2 ஆட் பண்ணும்போது 38. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 384. இந்த சம்மு மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் எல்எஸ்ஏ கண்டுபிடிப்போம். எல்எஸ்ஏயோட ஃபார்முலா 4a ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த 4 அப்படியே போட்டுக்குவோம். A 8 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். இப்போது 8 8s are 64 வருது. 64ஓட இந்த 4ஐ மல்டிப்ளை பண்ணுவோம். 4 4s are 16, பேலன்ஸ் 1, 6 4s are 24, 24ஓட 1 ஆட் பண்ணும்போது 25, 256 மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்குவோம். தட்ஸ் ஆல். இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷன் 21 சென்டிமீட்டர். இதோட டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கலாம். டிஎஸ்ஏ ஈக்குவல் டு 6a ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போது 6 அப்படியே போட்டுக்குவோம். இன்ட்டு 21 இன்ட்டு 21. ஓகேவா? இப்போ 21 21 மல்டிப்ளை பண்ணோம்னா 441 கிடைக்கும். அதோட இந்த 6ஐ மல்டிப்ளை பண்ண போகிறோம். இன்ட்டு 6, 1 6 are 6, 6 4s are 24, பேலன்ஸ் 2, 6 4s are 24, 24ஓட இந்த 2 ஆட் பண்ணும்போது 26, 2646. இந்த சம்மு சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் எல்எஸ்ஏ கண்டுபிடிக்கலாம். எல்எஸ்ஏயோட ஃபார்முலா 4a ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த 4 அப்படியே போட்டுட்டு ஏயோட வேல்யூ 21 சொல்லியிருக்காங்க. இப்போ 21ஐ 2 டைம்ஸ் போட்டுக்குவோம். 21 சார் 441 நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதோட 4ஐ மல்டிப்ளை பண்ணுவோம். 1 4s are 4, 4 4s are 16, பேலன்ஸ் 1, 4 4s are 16, 16ஓட இந்த 1 ஆட் பண்ணும்போது 17 கிடைக்கிது. ஈக்குவல் டு 1764 சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்குவோம். தட்ஸ் ஆல். இதோட செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். 7.5 சென்டிமீட்டர். டிஎஸ்சியோட ஃபார்முலா 6a ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். 6 அப்படியே போட்டுட்டு ஏயோட வேல்யூ 7.5 இன்ட்டு 7.5 போட்டாச்சு. இப்போது 7.5 7.5 மல்டிப்ளை பண்ணலாம். 5 5s are 25, பேலன்ஸ் 2, 7 5s are 35, 35ஓட 2 ஆட் பண்ணும்போது 37, நெக்ஸ்ட்டு 7 5s are 35, பேலன்ஸ் 3, 7 7s are 49, 49ஓட 2 ஆட் பண்ணும்போது 52. இது அப்படியே ஆட் பண்ணுவோம். 5 12 5 and 6 5. இதில் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, இதில் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். இந்த ஆன்சரோட 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 6 5s are 30, பேலன்ஸ் 3, 6 2s are 12, 12ஓட இந்த 3 ஆட் பண்ணோம்னா 15, பேலன்ஸ் 1, 6 6 are 36, 36ஓட இந்த 1 ஆட் பண்ணோம்னா 37, பேலன்ஸ் 3, 6 5s are 30, 30ஓட 3 ஆட் பண்ணும்போது 33 கிடைக்கிது. இதில் 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, அதனால் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம்.
இப்போது புள்ளிக்கு அப்புறம் 0 இருந்துச்சுன்னா இந்த 0வை கேன்சல் பண்ணிக்கலாம். 337.5 இந்த சம்மு வந்து சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அடுத்தது எல்எஸ்ஏ கண்டுபிடிக்கணும். எல்எஸ்ஏவோட ஃபார்முலா வந்து 4a ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ 4 அப்படியே போட்டுக்குவோம். 7.5 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். 7.5ஓட வேல்யூ வந்து நம்ம 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வரும்னு நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சாச்சு. 56.25 அதோட இந்த 4ஐ வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 5 4s are 20, பேலன்ஸ் 2. 4 2s are 8, 8ஓட 2 ஆட் பண்ணும்போது 10, பேலன்ஸ் 1. 6 4s are 24, 24ஓட 1 ஆட் பண்ணும்போது 25, பேலன்ஸ் 2. 5 4s are 20, 20ஓட இந்த 2 ஆட் பண்ணும்போது 22. இப்போது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். பாயிண்ட் வச்சிட்டோம்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர 2 ஜீரோவையும் நம்ம கேன்சல் பண்ணிவிடுவோம். பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கிது? 225 சென்டிமீட்டர் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். தட்ஸ் ஆல். இதோட இந்த சமம் முடிஞ்சிருச்சு. உங்களை அடுத்த சம்மில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.